ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கவிதா. ஒரு சிறுத்தை ரொம்ப பசியோட காட்டுக்குள்ளே அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்ததுதான். உணவுக்காக ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிச்சுக்கிட்டு இருந்ததுதான். அப்போது ஒரு மலையடி வாரத்தில் ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் அந்த சிறுத்தை பார்த்துச்சு. சிறுத்தை மிகுந்த ஜாக்கிரதையோட எச்சரிக்கையோட அந்த மலையடி வாரத்துக்கு பக்கத்தில் மெதுவாக போச்சான். ஆனால் எந்த மானை தாக்குறதுங்கிறத அது இன்னும் முடிவு செய்யலை. ஆனால் அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த அந்த 2 மான்களும் ஒரே ஓட்டமாக வேகமாக ஓடிடுச்சான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த 2 மானும் ஒரு இடத்துல ஒரு மான் இடது பக்கமும் இன்னொரு மான் வலது பக்கமும் உள்ள பாதைகளில் ஓட துவங்குச்சான். சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது. எதை துரத்தலான்னு ஒரு கணம் தயங்கி நின்றுச்சு. சரி, அந்த கருப்பு மானை துரத்தலாம், அதோட இறைச்சி தான் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சு கருப்பு மானை துரத்த தொடங்குச்சு. ஆனால் அதுக்குள்ளே அது ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சு. உடனே சிறுத்தை, அது வேகமாக ஓடக்கூடிய மான் போல் இருக்குது, அதை நம்மளால் பிடிக்க முடியாது, நமக்கு பசி வேற அதிகமாயிட்டிருக்கு, சரி நம்ம அந்த இன்னொரு மானை புள்ளி மானை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து இன்னொரு பாதையில் ஓட துவங்குச்சான். ஆனால் அந்த புள்ளி மான் எப்பொழுதோ காற்றா பறந்து போயிட்டு இருந்தது. சரி, இந்த குட்டி கதையிலிருந்து நீ என்ன சொல்ல வர்ற கவிதா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் முக்கியமான நேரத்தில் முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த முக்கியமான முடிவை விரைவாக சரியான நேரத்தில் எடுக்கணுங்கிறது தாங்க இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு குட்டி மாறல். நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தவறுனதுனால பல நேரங்களில் அதுக்காக மனம் வருந்தினது உண்டு. உங்கள் வாழ்க்கையிலும் கூட முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை சரியான நேரத்தில் சீக்கிரமாக எடுங்க. அந்த கலையை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.